இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்தில் லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவானவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து தேவ ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று. இந்திய தேசத்திலும் 7 லட்சம் கிராமங்கள் உண்டு. அதில் 3 லட்சம் கிராமங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் சென்று சேரவில்லை. இயேசு என்றால் அவர்களுக்கு யாருன்றே தெரியாது. கிராமங்களை குறித்து பரிதபித்து வீறு கொண்டு எழுந்த ஒரு பெண்மணியை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அது வேறு யாருமல்ல, தெபோராள். தெபோராளை குறித்து நியாயாதிபதிகள் 4 மற்றும் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மோசே யோசுவாவுக்கு பின் எழுந்த அதிகாரிகள் நியாயாதிபதிகளாக இருந்து ஜனங்களை நியாயம் விசாரித்து வந்தார்கள். அந்த வரிசையில் முதல் எழுந்த பெண் நியாயாதிபதி தெபோராள். அவள் ஒரு நியாயாதிபதி மட்டுமல்ல, அவள் ஒரு குடும்ப பெண். இதை நியாயாதிபதிகள் 4:4 வாசிக்கிறோம். அவள் லபிதோத்தின் மனைவி. அவள் பேரிச்ச மரத்தின் கீழ் குடியிருந்து ஜனங்களை நியாயம் விசாரித்து வந்தாள் என்று சொல்லி. அவள் நியாயம் விசாரித்து வந்த காலத்தில் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் அவர்களை யாபீன் என்ற கானானிய ராஜாவின் கையிலே தேவன் விற்று போட்டார். அந்த ராஜா அவர்களுக்கு விரோதமாக சிசேரா என்ற படத்தளபதி மூலம் அவர்களை போருக்கு இழுக்கிறான். அப்பொழுது அவள் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறாள். பாராக்கை கூப்பிட்டு நீ போய் அந்த போரை நடத்து என்று சொல்லி. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம், அவள் ஒரு பெண் நியாயாதிபதி மட்டுமல்ல, குடும்ப பெண். அடுத்தபடியாக அவள் ஒரு தீர்க்கதரிசி. அவள் தீர்க்க தரிசனம் இருப்பதற்கு தேவனோடு நெருங்கின ஒரு ஜீவியம் செய்து வாழ்ந்து வந்தாள். நாமும் கூட இக்காலகட்டத்தில் புறமத்தினரை தேவன் அண்டை இருக்க வேண்டுமானால் வரங்களுடன் செயல்பட்டால்தான் அவர்கள் விரைவில் தேவனிடம் திரும்ப முடியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அநேக வரங்களை குறித்து தேவன் வரைந்து வைத்துள்ளார். இந்த வரங்களை வாஞ்சித்து தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு தேவ ஊழியத்தில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள தேவன் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். தெபோராள் தீர்க்கதரிசனம் உரைத்ததும் பாராக், நான் இப்போ போருக்கு போவேன், ஆனால் நீ வந்தால் மட்டுமே அதை போவேன் என்று உரைக்கும் போது தெபோராள் அவன் கூட ஒரு போர் வீராங்கனையாக கடந்து செல்கிறாள். ஆனால் மறுபடியும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாள், நான் உன்னுடன் போருக்கு வருவேன், ஆனால் இந்த பிரயாணத்தின் மேன்மை ஒரு பெண்ணுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று சொல்கிறார். அதே போல யாகேல் மூலமாக தான் சிசேரா மடிந்து விடுகிறான். அவர்கள் இருவரும் போரை நடத்தி முடித்ததும் அவர்கள் ஒரு பாடலை எழுதுகிறார். ஒரு பாடல் ஆசிரியையாய் பாடகியாய் மாறுகிறாள். இத்தனை பொறுப்புகளை தேவனுக்காக செய்த தெபோராள் இந்த பாடலில் ஒரு வீர முழக்க தேடுகிறாள். நான் தாயாக எழும்புமிடவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று. இந்த நாளிலும் நம்மை பார்த்தும் தேவன் இதே அழைப்பு தான் கொடுக்கிறார். கிராமங்களை குறித்து கரிசனையுடன் செயல்பட நம்மை அழைக்கிறார். நம்முடைய கிராம மக்கள் பாவத்தில், சாபத்தில், வியாதியில், பிசாசின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்க ஆளின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் தாயாக எழும்புவோமா? தேவன் அதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். திருச்சபையாக இல்லது குடும்பமாக மாதத்தில் ஒரு முறையாவது கிராமங்களை தேடி சென்று மக்களை தேவனண்டை திருப்புவோமா? ஆத்துமா ஆதாயம் செய்யும் பணியில் நாம் விரைந்து செயல்பட தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து செயல்படுவோம். தேவன் தாமே நம் மூலம் மகிமைப்படுவதாக, அவருடைய ராஜ்யமும் கட்டப்படுவதாக. ஆமீன்.